ஹே ஹாய் காய்ஸ், யாராவது மனிதாபிமானம் இல்லாத செயலை செஞ்சாலோ இல்லை நாம் நல்லது நினச்சவங்களே நமக்கு எதிராக திரும்பினாலோ நாம் கேட்குற முதல் கேள்வி, உனக்கெல்லாம் இதயம் இருக்கா? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தை, உன்னை நான் என் இதயத்தில் வச்சுருக்கேன் அப்படின்ற வார்த்தையை தான். ஒரு நாளைக்கு நாம் இதயம் அப்படின்ற வார்த்தையை ஏகப்பட்ட வாட்டி உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் அந்த இதயத்தோட ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கிறோமா? ஏன் கேட்குறேன்னா, இதய நோயால் 1 மணி நேரத்துக்கு 90 பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் அதிகம். இதய நோயால் இளைஞர் ஒருவர் மயங்கி விழுந்து மரணம் அப்படின்ற செய்தியை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நாம் கடந்து வந்திருப்போம். ஏன் இந்த காலகட்டத்தில் அதிகமான இதய நோய் வருதுன்னா, மாறி வர நம்மளோட வாழ்க்கை முறை, அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் மாற்றிக்கிட்ட நம்மளோட உணவு பழக்கம், இதனால தான் இப்போது இளைஞர் மத்தியில் அதிகமான இதய நோய் வர்றதுக்கான காரணமாக இருக்குது. ஸோ நம்மளோட இதயத்தை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், அதுக்கான உணவுகள் என்ன, உடற்பயிற்சிகள் என்ன அப்படின்றத தான் தொடர்ந்து கேட்க போகிறோம். முதல்ல இதய நோயின்னா என்ன? இதய நோய்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதில் முக்கியமான 7 நோய்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்பர் 1, கரோனரி ஆர்டரி டிசீஸ். இது பொதுவான இதய பிரச்சனை. கரோனரி ஆர்டரி அதாவது கரோனரி தமனி, இதோட வேலை என்னென்னா, நம்மளோட உடலில் இருக்கிற முக்கியமான இரத்த நாளங்களுக்கும் நம்மளோட இதயத்துக்கும் இரத்தத்தை கடத்துறது தான். அது மட்டும் இல்லாமல் இதய துடிப்புக்கும் நம்மளோட உடல் முழுசும் இரத்தத்தை பம்ப் பண்ணுறதுக்கும் முக்கிய காரணமாக இருக்குது. இது 2 டைப் இருக்குது. ஒன்று லெஃப்ட் கரோனரி ஆர்டரி, இன்னொன்று ரைட் கரோனரி ஆர்டரி. கரோனரி ஆர்டரி டிசீஸ் எதனால் வருதுன்னா, கரோனரி ஆர்டரியில் பிளேக் வர்றதுனால இந்த டிசீஸ் வருது. பிளேக் அப்படின்றது தமனிக்குள்ள கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்பு படுகுகளால் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுது. இதனால் கரோனரி ஆர்டரி டிசீஸ் வருது. நம்பர் 2, ஹார்ட் அரித்மியா. ஹார்ட் அரித்மியா அப்படின்றது இர்ரெகுலர் ஹார்ட் பீட் அப்படின்னு அர்த்தம். சரியான எலக்ட்ரிக்கல் சிக்னல் கிடைக்காதப்போ இதயம் வேகமாக துடிச்சதுன்னா அதை டாக்கிகார்டியா அப்படின்னும், மெதுவாக துடிச்சதுன்னா அதை பிராடிகார்டியா அப்படின்னும் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இதயத்துக்கு பிரச்சனை தான். இதனால் உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்பர் 3, ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியர் எதனால் ஏற்படுதுன்னா, இதய தசை ரத்தத்தை சரியாக பம்ப் செய்யாதப்போ நுரையீரலில் பிரச்சனை ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்படுது. அதிகமான பிளட் ப்ரெஷரால் ரத்தத்தை பம்ப் பண்ண முடியாமல் இதயத்தை பலவீனமாக்குது. இதனால் இதய செயலிழப்புகள் ஏற்படுது, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர்ஸ் ஏற்படுது. நம்பர் 4, ஹார்ட் வால்வ் டிசீஸ். ஹார்ட் வால்வ் டிசீஸ் அப்படின்றது இதயத்தோட வால்வில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்லை நோய் ஏதாவது இருந்தாலோ இந்த டிசீஸ் வருது. வால்வில் நோய் இருந்தால் இதயத்தால் உடல் முழுசும் ரத்தத்தை பம்ப் செய்ய முடியாது. இதுதான் திடீர் மாரடைப்புக்கும் காரணமாக இருக்குது. நம்பர் 5, பெரிகார்டியல் டிசீஸ். இதயத்தை சுற்றி இருக்கிற பெரிகார்டியம் அப்படின்ற இரட்டை அடுக்குக்கு நடுவில் மெல்லிய திரவம் இருக்கும். ஒரு வேளை பெரிகார்டியம் நோயுற்றாலோ இல்லை காயமடைஞ்சாலோ வீக்கம் ஏற்படும். இதனால் அதிகப்படியான திரவம் உருவாகும். அதனால் இரத்த கசிவு ஏற்பட்டு இதனால் புற்றுநோய் உருவாக வாய்ப்பு இருக்குது. சரியான நேரத்தில் சிகிச்சையை தொடங்கலைன்னா ஹார்ட் ஃபெயிலியருக்கு வழிவகுக்கும். நம்பர் 6, கார்டியோமயோபதி. இது இதய தசைகளில் வர நோய். இதனால் இரத்தத்தை உடலுக்கு பம்ப் பண்ணுறதுல பிரச்சனை ஏற்படுது. இதுவும் இதய செயலிழப்புக்கு வழிவகுக்கும். நம்பர் 7, கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்றது பிறவி இதய நோய் அப்படின்னு அர்த்தம். இது பெற்றோர்கள்ட்டிருந்து குழந்தைகளுக்கு பரவுது. இப்போ பார்த்த இந்த 7 இதய நோய்கள் தான் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்குது. சரி, ஓகே, ஏன் இதய நோய்கள் ஏற்படுது? அன்கண்ட்ரோல் ஹை பிளட் ப்ரெஷர் இதய நோய்க்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஹை கொலஸ்ட்ரால். நாம் ருசியானதை தாண்டி என்ன சாப்பிட்றோம், எதை சாப்பிட்றோம் அப்படின்றதுல ஒரு கவனம் இருக்கணும். இல்லைனா அன்ஹெல்தி கொலஸ்ட்ரால் அதிகமாகி இதய நோய் வரும். அது நம்மளோட உயிரையும் காவு வாங்கும். ருசிக்காக உயிரையே விலையாக கொடுக்குற பெருந்தன்மை இப்போது நம்மக்கிட்ட பரவலாக காணப்படுது. அடுத்ததாக ஸ்மோக்கிங். இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் கிட்ட இந்த பழக்கம் அதிகமாக இருக்குது. ஸ்டைலுக்காக ஆரம்பித்து இப்போது அதுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகியிருக்காங்க. ஸ்மோக் பண்ணுறதுனால பிளட் வெசல்ஸ் பாதிக்கப்படுது. அது ஹார்ட் டிசீஸ்க்கும் வழிவகுக்குது. ஒபேசிட்டி. அதிகமான உடல் எடையால் நாம் நம்ம இதயத்து மேலே இன்னும் அதிகமான அழுத்தத்தை கொடுக்குறோம். அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் இதயம் பலவீனமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்னால் ரத்தத்தில் அதிகப்படியான சுகர் உருவாகுது. இதனால் பிளட் வெசல்லையும் நரம்புகள்லையும் பாதிப்பு ஏற்படுது.
அந்த பாதிப்பு இதய தசைகள்லையும் பாதிக்குது. இதனால் இதயம் செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பு இல்லாததுனால நம்மளோட இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுது. அதுக்கு காரணம் நாம் பார்க்குற வேலையாக கூட இருக்கலாம். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறது கூட இதய நோய்க்கு காரணமாக இருக்குது. அன்ஹெல்தி ஈட்டிங் பேட்டர்ன்ஸ், இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் கூட அதிகப்படியான சுகர், சால்ட் உணவுகளை சாப்பிட்றாங்க. சோடியம், அதிகப்படியான கொழுப்பு இருக்கிற உணவுகள் கூட நம்மளோட இதயத்துக்கு அதிக ஆபத்தை கொடுக்கும். இது வரைக்கும் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் தான் நம்மளோட இதய நோய்க்கு பிரச்சனையாகவும் காரணமாகவும் இருக்குது. சரி, ஓகே, காரணத்தை பார்த்தாச்சு. அடுத்தது சிம்டம்ஸை பார்த்துருவோம். ஹார்ட் அட்டாக்கு சிம்டம்ஸாக இருக்கிறது மார்பு வலி, இல்லைனா டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிறது, முதுகு வலி, கழுத்து வலி, அஜீர்ணம், நெஞ்செரிச்சல், அதனால் ஏற்படுற குமட்டல் இல்லைனா வாந்தி, ரொம்ப சோர்வாக இருக்கிறது, உடல் அசௌகரியம், தலை சுற்றுறது, மூச்சு திணறல் ஏற்படுறது, இதய துடிப்பில் மாற்றம் ஏற்படுறது, இது எல்லாம் ஹார்ட் அட்டாக்குக்கான சிம்டம்ஸ். அடுத்ததாக ஹார்ட் ஃபெயிலியர்ஸுக்கான சிம்டம்ஸ். மூச்சு திணறல், சோர்வு, அடி இல்லைனா கணுக்கால், வயிறு, கழுத்து, நரம்புகளில் வீக்கம், இதெல்லாம் தான் ஹார்ட் ஃபெயிலியர்ஸுக்கான சிம்டம்ஸ். சரி, ஓகே, இப்போது ஹெல்த்தியான ஹார்ட்டுக்கு சில டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. மன அழுத்தம் அப்படின்றது இன்டைரக்டாக நம்மளோட இதயத்தை பாதிக்குது. ஸோ மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரணும். அதுக்கு முதல்ல மன அழுத்தம் எதனால் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மன அழுத்தம் நிகழ்வு இல்லைனா தற்காலிக சூழ்நிலைகளால் உருவாகுது. அது ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறப்போ இல்லைனா அதிக அழுத்தம் தர வேலையை பார்க்குறப்போ, நமக்காக யாரும் இல்லையா, நம்மளை சுற்றி யாரும் இல்லையா அப்படின்ற கேள்விகள் கூட உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. இதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட தனிப்பட்ட இல்லைனா தொழில் வாழ்க்கையில் உங்களோட அணுகுமுறையை மாற்றிக்கலாம். எப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல அதிக அழுத்தம் கொடுக்குற வேலையில் உங்களை ஈடுபடுத்திக்காமல் இருக்கிறது, அதிகப்படியான பொறுப்புகளை தலையில் போட்டுக்காமல் அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரித்து கொடுக்கறது, இதனால் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாசிட்டிவான நண்பர்களோட இல்லைனா குடும்ப உறவினர்களோட நேரத்தை செலவிடுறது, ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து தள்ளி நிற்கிறது, யோகா, மெடிடேஷன் செய்கிறது மூலியமாக கூட உங்களோட மன அழுத்தத்தை கையாளலாம். இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு இயல்பான விஷயமா மாறிடுச்சு. சரி, ஓகே, ஸ்ட்ரெஸ் இல்லைனா ஹார்ட் டிசீஸ் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா அதிகப்படியான மன அழுத்தம் கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோனை வெளியிடுது. ஸோ இந்த கார்டிசோல் ரத்தத்தில் இருக்கிற ட்ரைக்ளிசரைட்ஸ், கொலஸ்ட்ரால், சர்க்கரை, பிளட் ப்ரெஷர் அப்படின்னு எல்லாத்தையும் அதிகரிக்க செய்யுது. இது எல்லாம் தான் இதய நோய்க்கு காரணிகளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமனியில் பிளேக்கை உருவாக்குறதுக்கும் காரணமாக இருக்குது. ஒரு சின்ன மன அழுத்தம் உங்களோட இதய தசைகளுக்கு மோசமான இரத்த ஓட்டம் அப்படின்ற இதய பிரச்சனையை தூண்டும். இதனால் இதயத்துக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காம கூட போகும். இதனால் இதயத்துக்கு பல பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மன அழுத்தத்தை குறைச்சிங்கன்னா உங்களோட இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். கெட் ஆக்டிவ் எவ்ரி வீக். உடற்பயிற்சி ஆரோக்கியமான இதயத்துக்கான வழி. உடலோட செயல்பாடு இதய ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம். உங்களோட இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வாரத்துக்கு 150 நிமிஷம் நார்மல் உடற்பயிற்சி இல்லைனா 75 நிமிஷம் தீவிரமான உடற்பயிற்சி செய்யுங்க. நீங்கள் நடந்தாலும், ஓடினாலும், விளையாடினாலும், இல்லை நீந்தினாலும் சரி, வாரத்துக்கு போதுமான உடற் செயல்பாடுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். அவாய்ட் அன்ஹெல்தி ஃபுட். நம்ம சாப்பிட்ற உணவுகளில் ஹெல்த்தி ஃபேட் இருக்கும், அன்ஹெல்தி ஃபேட்டும் இருக்கும். ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுப்போம். வெஜிடபிள்ஸ், நட்ஸ், சீட்ஸ், ஃபிஷ், இதில் இருக்கிற ஹெல்த்தி ஃபேட் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். இதய நோய் அபாயத்தையும் குறைக்கும். ஹெல்த்தி ஃபுட்டில் இருந்து கிடைக்கிற ஒமேகா 3 போன்ற கொழுப்புகள் இதய தசைகளை சீரான முறையில் துடிக்க உதவும். ஃபிஷ், நட்ஸ், அவகோடா, ஆலிவ் ஆயில் போன்ற உணவுகள் மேலேயும் கவனத்தை செலுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்க்க பாருங்கள். ரொம்ப நேரம் உட்கார்றத தவிர்க்கணும். நம்ம உடற்பயிற்சி செஞ்சாலும் நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்கிறது இதய ஆரோக்கியத்தை பாதிக்குது. உதாரணத்துக்கு கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறது, டிவி பார்க்குறது, ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறது. ஸோ உட்காந்தே இருக்காமல் ஓய்வு நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கலாம். நம்மளோட அன்றாட நடவடிக்கைகளில் இயக்கத்தை உருவாக்கலாம். இப்போது உட்காந்தே வேலை செய்கிற கட்டாயத்தில் இருக்கீங்கன்னா ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு முறையாவது எழுந்து நிற்கணும். ஒரு 5 நிமிஷம் உடற் செயற்பாடு இருக்கணும் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும். இதனால் இதய ஆரோக்கியம் மேம்படும். அவாய்ட் ஸ்மோக்.
புகைப்பிடிச்சா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், அது உங்கள் இதயத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். கரோனரி இதய நோய்க்கு ஸ்மோக்கிங் தான் முக்கிய காரணமாக இருக்குது. இந்த நோய் மாரடைப்புக்கும் வழிவகுக்குது. ஸ்மோக் பண்ணுறதுனால தமனிகளில் கொழுப்பு சேர்றதும் அதிகரிக்குது. இது இதய நோய்க்கும் மட்டும் இல்லாமல் இறப்புக்கும் காரணமாக இருக்குது. வெயிட் லாஸ், அதிக உடல் பருமன் நம்மளோட இதயத்துக்கு முதல் எதிரி. இதோடு சேர்த்து இன்னும் பல உடல்நல அபாயங்களை கொண்டு வருது. ஏன்னா அதிக எடையோடு இருக்கிறப்போ இதய தமனிகளில் கூடுதல் அழுத்தம் ஏற்படுது. இந்த அதிகப்படியான அழுத்தத்தோட காரணமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இயங்க வேண்டியதாக இருக்குது இதயத்துக்கு. அதிகப்படியான எடை ஹை பிளட் ப்ரெஷர், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. பெல்லி ஃபேட்டும் பிளட் ப்ரெஷரும் கொலஸ்ட்ராலையும் அதிகப்படுத்துது. இது ரெண்டும் இதயத்துக்கு ஆபத்து விளைவிக்கிற முக்கிய காரணிகள். ஸோ வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஓவர் ஈட்டிங், அதிகமாக சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணுங்கள். உணவுகளை நம்மளோட இதய ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்கு இருக்குது. ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு அதிகமான உணவு உடல் பருமன் அதிகரிப்புக்கு வழிவகுக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி உடல் பருமன் ஆரோக்கியத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். கட்டுப்பாட்டுடன் கூடிய ஆரோக்கியமான உணவு இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு முதல் காரணி. கெட் எனஃப் ஸ்லீப், இதய ஆரோக்கியத்துக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் தூக்கம். ஏன்னா ஆழ்ந்த உறக்கம் இரத்த அழுத்தத்தையும் இதய துடிப்பையும் சீராக வச்சிருக்க உதவுது. வயசாகிறது, உடல் எடை அதிகமாகிறது, அப்புறம் புகைப்பிடிக்கிறது, இதை விட தூக்கமின்மை இதயத்துக்கு அதிகமான பாதிப்பை தர்றதா நிபுணர்கள் சொல்கிறாங்க. உடல் தன்னைத்தானே சரி செய்யறதுக்கு தூக்கம் ரொம்ப அவசியம். தூக்கம் அப்படின்றது உங்கள் வேலைக்காக தியாகம் செய்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது இதய ஆரோக்கியத்துக்கு அத்தியாவசியமான ஒன்று. ஸோ நல்லா தூங்குங்க, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஈட் கொலஸ்ட்ரால் ஃப்ரெண்ட்லி ஃபுட், அதிகப்படியான பேட் கொலஸ்ட்ரால் நம்மளோட இதய ஆரோக்கியத்துக்கு ஆபத்தாக அமையும். ஸோ கொழுப்பு அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை தவிர்த்து இயற்கையாகவே கொழுப்பு இருக்கிற உணவுகளை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பீன்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ, பெர்ரிஸ், ப்ளம்ஸ், ப்ரக்கோலி அண்ட் கேரட்ஸ் இந்த மாதிரியான காய்கறியில் உங்களோட ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் அளவை பராமரிக்கும். ஒரு காலகட்டத்தில் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கங்க அப்படின்னு ஒரு 50-60 வயசு ஆளை பார்த்து தான் சொல்லுவோம். ஆனால் இப்போது 25 வயசு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதுக்கு காரணம் நம்மளோட நவீன பழக்க வழக்கம்தான். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியம் ஒரு தடவை போனால் திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.